ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு இந்த நல்ல காலை வேளையிலே இந்த கிறிஸ்மஸ் தினத்தை அன்றைக்கு இந்த ஆராதனையிலே கிறிஸ்மஸ் சர்வீஸில் என்னோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த உலகத்திற்கே மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த நாள், சகல ஜனங்களுக்கும் சந்தோஷமான ஒரு நாள் இந்த நாள். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்து இந்த உலகத்திலே பிறந்த அன்று ஒரு பெரிய வெற்றி இருந்துச்சு. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, பிள்ளையை சுற்றி முன்னணியிலே கிடத்தினார் அப்படின்னு சொன்னால், யூதர்கள் நம்ம பொதுவாக நம்ம ஒரு மாடு இந்த மாதிரி மிருக ஜீவன்களை வளர்த்துக்கிறவர்கள் வீட்டுக்கு பின்னாடி பக்கத்தில் தான் அது இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாட்டு தொழுவம் எல்லாம் வீட்டுக்கு பேக் சைடு இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த மாடு போடுகிற அசிங்கம், அது சாப்பிடுகிற அந்த புல், இதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்கிறதுனால எல்லாருமே பின்னாடி வச்சுருப்பாங்க. ஆனால் யூத ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மாட்டு தொழுவத்தை முன்னாடி வச்சுருப்பாங்க. அவருடைய அந்த தொழுவங்கள் முன்னாடி இருக்கும். அதனால தான் பிள்ளையை சுற்றி முன்னணியிலே கிடத்தினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பில் ஏன் ஒரு வீட்டுக்குள்ள ஆண்டவர் பிறந்திருக்கலாமே, சத்திரத்தில் இடம் கொடுத்த அந்த மனுஷனுக்கு என் வீட்டுக்குள்ள இடம் கொடுக்க முடியாதா? அதுவும் ஒரு நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிற ஒரு நபருக்கு இந்த உலகத்திலே இன்னைக்கு வரைக்குமே ஒரு மதிப்பு இருக்கிறது. இன்றைக்கு வரைக்குமே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. என்ன சொன்னாலுமே அவங்க போனாங்கன்னா சிலர் எழுந்து நிற்பாங்க, அவங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் கொடுப்பாங்க, அவங்க சாப்பிட்றதுக்கு தண்ணி கேட்டால் உடனே கொண்டு கொடுத்துருவாங்க. அப்போது கர்ப்பிணி மேலே எல்லாருக்குமே ஒரு இரக்கம் இருக்கும். ஐயோ, ஒரு உயிரை வயிற்றில் சுமந்துட்டு இருக்காங்க நம்மளால. அதனால ஒரு கணவன் மனைவி இருவராக சேர்ந்து வரும்போது அவ்வளவு ஒரு கடினமான இருதயம் உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். ஒரு வீட்டிலையாவது உள்ள வாங்க, நீங்கள் எதுக்கு வெளியே நிற்கிறீங்க? ஆனால் நான் நம்புகிறேன், ஏன் ஆண்டவர் வீட்டுக்குள்ள அவர் பிறக்காம பிள்ளையை சுற்றி முன்னணியிலே அப்படின்னா முற்றத்தில் வெளியில் அவர் பிறந்தார் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை வீட்டுக்குள்ளே இயேசு பிறந்தார் அப்படின்னு சொன்னால் சாஸ்திரிகளும் மேய்ப்பர்களும் போய் இயேசு பிறந்திருக்கிறது இந்த வீடா, இயேசு பிறந்ததுக்கு இந்த வீடா அப்படின்னு கேட்டால் 1000 கேள்வி கேட்டிருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரமாக இயேசுவை போய் அவரால் பார்த்துருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய தடை இருந்திருக்கும். ஐயோ, நம்ம போய் கேட்டு ஒருவேளை இந்த வீட்டில் இயேசு பிறக்கலைன்னா அவங்க தப்பாக நினச்சிட்டா அவங்களுக்கு நிறைய தடைகள் இருந்திருக்கும். ஆனால் இப்போ பிள்ளையை சுற்றி முன்னணியில் கிடத்துறதுனால மேய்ப்பர்களுக்கு யார்கிட்டையும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. டைரக்டாக போய் இயேசுவை பார்க்கக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் தந்தார். நான் நம்புகிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற உலக மனிதர்கள் கடவுளை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம். கடவுளை சந்திக்கிறதுக்காக பல வழிமுறைகள் அவர்கள் வைத்திருக்கலாம். கடவுளை சந்திக்கிறதுக்கு பணம் வேணும், கடவுளை சந்திக்கிறதுக்கு இத்தனை நாள் இப்படி இருக்கணும். ஆனால் உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சந்திப்பதற்கு நம்முடைய மனது இருந்தால் போதும். அவர் எல்லாருக்கும் தென்படுகிற அவர் உலக நாயகன். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையிலேயே அவர் ஒரு அவரை கடினமாக தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய பேர் இந்த இடத்துல வந்திருக்க மாட்டோம், அவரை நிறைய பேர் தேடி இருக்கவே மாட்டோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இன்னும் ஆண்டவரை அறியாத நேரத்தில் உங்களையும் என்னையும் ஒரு உண்மையான தேவனை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தார். எல்லாரும் கையை மேலே உயர்த்தி அப்பாவிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே சுலபமாக உங்களை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி அப்பா. இந்த பறந்து விரிந்து இருக்கிற இந்த உலகத்தில் நான் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எதுவுமே செய்யலப்பா, நான் எதுவுமே செய்யலப்பா. ஆனா இந்த உலகத்துல என் குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேர் உங்களை கண்டுபிடிக்கல, என் சொந்தக்காரங்க நிறைய பேர் கண்டுபிடிக்கல, என் நண்பர்கள் நிறைய பேர் கண்டுபிடிக்கல. ஆனா உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒண்ணுமே செய்யாட்டாலும் பிள்ளையை சுற்றி முன்னணியில் கிடத்தினது போல ரொம்ப சுலபமாய் என்னுடைய வாழ்க்கைக்கு வந்ததற்காக நன்றின்னு சொல்லி முழு பலத்தோட கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பெரிய பெரிய நபர்கள்
தங்களை அவ்வளோ சீக்கிரமாக மீட் பண்ணுறதுக்கு அவங்க விடவே மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரமாக அவங்கள வந்து நம்ம தொடர்பு கொண்டு முடியாது, அவங்கள்ட்ட டைரெக்டாக பேசிடலாம் முடியாது. அதற்கு எத்தனை அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது தெரியுமா? அவங்கள பார்க்கவே முடியாது. இல்லை சார், சாரை பார்க்க முடியாது, இல்லை சார் அவரை பார்க்க முடியாது. ஆனால் இந்த உலகத்திற்கு ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்களும் நானும் அவரை எப்படி சந்திச்சோம் தெரியுமா? சும்மா ஒன்றும் இல்லை, ஒரு டவலை கட்டிட்டு போய் நின்று ஏசப்பா அப்படின்னு கூட்டா இறங்கி வர்றாரு. ஒரு பாத்ரூம்ல போய் யாருக்கும் தெரியாம அழுகிற அழுகைய என் ஏசப்பா கேட்டு அங்க இறங்கி வர்றாரு. வானத்திற்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறார், பாதாளத்திற்கு படுக்க போட்டாலும் அங்கே இருக்கிறார். சார், இவ்வளவு இவ்வளவு லெகுவா ஒரு தேவனை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுல நம்ம தேவன் முன்பாக நிற்கிறார். நான் நேற்றைக்கு இரவுல உண்மையாகவே இந்த ஆண்டவருடைய பிறப்பினுடைய வல்லமைகளை குறித்து தியானிச்சுட்டு இருக்கும்போது நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வளோ பெரிய மகாதேவனை, இவ்வளோ பெரிய ராஜாதி ராஜாவை நான் அறிஞ்சுக்கிறதற்கு, நான் தெரிஞ்சுக்கிறதற்கு, நான் கண்டுபிடிக்கிறதற்கு நான் ஒண்ணுமே பண்ணலையே. என்ன தியாகம் பண்ண? காடு மலை எல்லாம் ஏறினா? இல்லவே இல்லை. இல்லைன்னா வேற ஏதாவது நான் செஞ்சனா? ஏதாவது பணம் கொடுத்தனா? இல்லவே இல்லை, ஒண்ணுமே கொடுக்கல. ஆனா என் குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த இயேசு தெரியவே தெரியாது, இயேசு அறிஞ்சிக்கவே இல்லை. ஆனால் நீங்களும் நானும் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த உலகத்தில் நீங்க வாழ்கிற வாழ்க்கைக்காக சந்தோஷப்படுங்க. எதுக்கு தெரியுமா? இயேசு அறிஞ்சுக்கிட்டீங்கல்ல. கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து கடவுளை எனக்கு காமின்னு சொல்ற எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நிறைய பேர் கடவுளை காமிக்கிறாங்க, ஃபேக்காக தான் காமிக்கிறாங்க. உண்மை உள்ள கடவுளை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் இயேசுவை எப்படி கண்டுபிடிச்சோம்னா, நீங்க எந்த வேலையும் கொடுக்கவே இல்லைல்ல. உண்மைதானே? எந்த வேலையும் கொடுக்கல, நான் தேடி போகல, அவர் என்ன தேடி வந்தார். நான் தேடி போகல, நான் கஷ்டப்படும் போது அவர் என்ன தேடி வந்தார். நான் எல்லாராலும் ஒதுக்கப்படும் போது அவர் என்ன தேடி வந்தார். நான் கடன்ல இருக்கும்போது அவர் என்ன தேடி வந்தார். அவரே என்னை தேடி வந்தார். எத்தனை பேர் ஆமோதுகிறீர்கள்? சோ நம்முடைய ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்றைக்கு உங்க எல்லாருக்கும் நான் வந்து உறுதிப்படுத்திக் கொள்வது என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய இயேசு வந்து கடினமாய் தேடக்கூடியவர் அல்ல. அவரை எப்படி நீங்க சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க லெகுவாய் சந்திக்கலாம். ஸோ யாருமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீடர் ஆண்டவர் வந்து மேய்ப்பர்களுக்கும் சாஸ்திரிகளுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது மட்டும் இல்லை, அவங்களை என்ன பண்ணினாருன்னா தன்னை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அவர்களுக்கு ரொம்ப அழகா அதை ஈஸி பண்ணி கொடுத்தாரு. பாருங்களேன், சுலபமா. நீங்க எங்கேயும் தேட வேணாப்பா, நீங்க எல்லாருக்கும் முன்னாடி முற்றத்துல நான் இருப்பேன். நீங்க வீட்டுக்குள்ள போய் தேடி நீங்க கண்டுபிடிக்க முடியாது, நான் முற்றத்துல இருப்பேன். அங்க யாரும் உங்களை தடை பண்ண மாட்டாங்க. அங்க வந்து உங்களை பார்க்கும்போது யாரும் நோ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டவரை அறியாதவர்கள் ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை தேடுகிறத வச்சு நீ சர்ச்சுக்கு போகக்கூடாது, நீங்க பைபிள் வாசிக்க கூடாதுன்னு சொல்லலாம். ஆனா நான் நம்புறேன், சர்ச்சுக்கு போறதுனால மட்டும் இல்லை, பைபிளை தூக்குறதுனால மட்டும் இல்லை, என் இயேசுவை இருதயத்துல ஆராதிச்சாலே அவர் நீங்கள் இருக்கிற இடத்துல கடந்து வந்து அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாட போறோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த உலகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் கர்த்தர் நம்மேல் உதித்தார். இந்த வெற்றியை நம்ம பறைசாட்ட போறோம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடி ஹalleluya. எல்லாருடைய கரங்களையும் உற்சாகமாய் தட்டி மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றுவோம், இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றுவோம். மானிடனாய் பிறந்தார், பாடும் இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் சாற்றுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் செய்தி சாற்றுவோம். மேய்ப்பர்கள் ராவினிலே
ஹலோ, பரலோகமே என் சொந்தமே அப்படின்னு பாடிடக்கூடாது. எதுக்கு வந்திருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. உங்களுக்குள்ள 1000 சோகங்கள் இருக்கலாம், 1000 சோகங்கள் இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல கொண்டு வருவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின கதாபாத்திரத்தை பார்த்தீங்கன்னா, இயேசுனுடைய பிறப்பை குறித்து ஆயிரக்கணக்கான பேர் சந்தோஷப்பட்டார்கள், நிறைய பேருக்கு மகிழ்ச்சி உண்டானது. ஆனா ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வர்றதுக்கு நிறைய பேருடைய சாக்ரிஃபைஸ் அங்க இருந்துச்சு. மரியாளை குறித்து வேதம் சொல்கிறது, ஒரு கல்யாணமே ஆகல, நிச்சயம் மட்டும்தான் பண்ணி இருக்குது. மனுஷகுமாரன் ஒரு தூதன் தோன்றி சொல்றாரு, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசுன்னு பேரிடுவாய். தன்னுடைய பேர் மேல கவலையே இல்லாத ஒருத்தர்னு வைங்களேன், அட போப்பா நீ என்ன வேணாலும் சொல்லுப்பா அப்படின்னு தன்னுடைய சாட்சி மேல கவலை இல்லாத ஒரு ஆளுக்கு இந்த வார்த்தையை சொன்னா கவலையே இல்லை. ஆனா மரியாள் அப்படி கிடையாது. மரியாள் பரிசுத்தமுள்ள பிள்ளை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துல வந்து அவங்க வயிற்றுல பிறக்கிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு ஹோலி. அப்போ சாட்சியை ரொம்ப விரும்பினவங்க, ஊர்ல இருக்கிறவங்களுக்கு மத்தியில ஒரு கெட்ட பேர் கூட வாங்கக்கூடாதுன்னு நினைச்சவங்க. ஆனா இப்போ ஆண்டவர் கொடுக்குற டாஸ்க் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அவங்களை என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, அவங்க இருதயத்தையும் அவங்க சரீரத்தையும் கர்த்தர் மோல்டு பண்ணிடுறாரு. நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ், முதல் கிறிஸ்துமஸ்ல வந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தளர்ந்த உள்ளங்கள் பலனடைந்தது. சவாலுக்காக கர்த்தர் அவர்களை ஆயத்தப்படுத்தினார். ஒரு பெரிய தரிசனத்திற்காக மரியாளை கர்த்தர் உருவாக்கினார். அவருடைய மனதில் தைரியத்தை ஆண்டவர் தந்தார், விசுவாசத்தை ஆண்டவர் தந்தார், ரொம்ப அழகா ஆண்டவர் நடத்தினார். நான் நம்புறேன், இந்த பாட்டை பாடும்போது இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், ஒரு மிகப்பெரிய சவாலை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு, ஒரு மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு, ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே ஆச்சரியப்படுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய தரிசனத்திற்காக ஆண்டவர் நம்புறாரு. எத்தனை பேர் மனசார ஆமேன் சொல்லுங்கள். நீங்க கற்பனை பண்ணினது அல்ல, உங்க அம்மா அப்பா கற்பனை பண்ணினது அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் மேல நான் வச்சிருக்கிற நினைவு, உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனம் இதுவரையிலும் யாருக்கும் கொடுக்காத, நம்புறவங்களுக்கு, நம்பி கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த சந்தோஷமான நாளில் அப்படியே நடக்க போகிறது. நான் நம்புறேன், கர்த்தர் ஒரு பெரிய அபிஷேகத்தை உங்களுக்கு தரப்போறாரு. என்ன தெரியுமா? சவால்களை சந்திக்கிறதற்குரிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு. உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பெரிய டார்கெட்டை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் இப்பொழுது கர்த்தர் உங்களை உருவாக்க போறாரு. நீங்க ஒருவேளை மரியாளை போல உங்களுடைய இருதயம் ஒருவேளை ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கலாம். இல்லை நான் எப்படி தாங்குவேன், நான் எப்படி தாண்டுவேன், நான் எப்படி நிறைவேற்றுவேன். இல்லை, ஒரு தரிசனத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள வைக்கிறாருன்னா, உங்களை ஆண்டவர் பயன்படுத்தணும்னு சித்தம் கொள்ளுவாரானால் அதற்கான சகலத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தராம இருக்கவே மாட்டார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? ஸோ அதனால எல்லாருமே எப்படி பாடணும் அப்படின்னு சொன்னா, எல்லா சோகத்தையும் மறந்து வச்சுட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்க வேண்டாம். எல்லாமே நமக்கு நன்மைக்கு தான், எல்லாமே நம்மை உருவாக்குவதற்காக தான், எல்லாமே நம்மை பயன்படுத்துவதற்காக தான். இந்த நாள் சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். வேதம் சொல்லுகிறது, விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். நீங்க பாட்டுக்கு கைத்தட்டி சந்தோஷமா பாடுங்க. நீங்க பாட்டுக்கு மனசுல எதையுமே வச்சுக்காம, பரவாயில்ல ஆண்டவரே, இந்த மரியாளை போல நான் ஏத்துக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதற்குரிய பலன் இந்த ஆராதனை முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு கர்த்தர் தருவார். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மரியாளுக்கு கொடுத்த அந்த பலத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இப்ப சிரிச்சுட்டே இந்த பாட்டை பாட போறோம். சேர்ந்து கரங்களை தட்டி ஆமென். யாரும் கையை தட்டாம இருக்க கூடாது. எல்லாரும் ஆன்லைன்ல இருக்கிறவங்க கூட கரங்களை முடிஞ்சா தட்டி. கொஞ்சம் சிரிச்சுட்டு அப்படியே பாடுங்க. சுமாரிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் மொழியாய் சாட்சி, இறைவன் மொழியாய்
மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் இறைவன் ஒளியாய் இருளில் செய்தி சொல்லுவோம். மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தை காத்திருக்க, மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை மேல். ஹல்லேலூயா. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதி. கைகளை மேல மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் சாத்திடும். இறைவன் ஒளியாய் இருளில் இந்த செய்தி சாத்தி. யாக்கோபில் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. கன்னிமை நேரத்திலே விண்ணிலே சேர்த்திடுவோம். ஹல்லேலூயா. யாக்கோபில் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. யாக்கோபில் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. சொல்லுவோம். கன்னிமை நேரத்திலே கன்னிமை நேரத்திலே நம்மை வீண சேர்த்திடும். கைகளை மேல மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் பாடம் பாட ஒவ்வொருத்தர் மேலும் தேவ மகிமை, தேவ பிரசன்னம். மானிடனாய் பிறந்தார் மீட்டிடவே. ஹல்லேலூயா. 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 ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. பின் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தாரே. பின் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தாரே. மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இருளில் உதித்த இந்த நற்செய்தி சாத்திடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் இந்த நற்செய்தி சாத்திடுவோம். மாட்டு தொழுவத்திலே பாரன் நிலையில் பிறந்தார். மாட்டு தொழுவத்திலே பாரன் முன்னணையில் பிறந்தார். தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே.
வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் பரிந்தனக்காலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் பரிந்தனக்கா இந்த நாளே ஸ்தோத்திரம். அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே ஆபத்திலே தீபமிதே இந்த தயவாளனை என்னை மறவா. கடைசியாக மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இந்த செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இந்த செய்தி சாற்றிடுவோம். கைகள் மேல் அப்படியே உயர். இயேசு மானிடனாய் என்னை மீட்டிடவே, என்னை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் இப்ப எல்லாருடைய கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, யாக்கோபில் ஓர் நட்சத்திரம் சொல்லுங்க அப்பா பார்த்து. இவர் வாக்கு மாறாதவரே. சத்தமா சத்தமா சொல்லுங்க. எஸ் அப்படிதான். ஆமென். இவர் வாக்கு மாறாதவர். ஓ ஹalleluya. கன்னிமை நேரத்திலே விண்ணதில் சேர்த்திடு. கன்னிமை நேரத்திலே சேர்த்திடுவா. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்மஸ் அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்மஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம்? இயேசு ஞாபகமா இல்லை காசு ஞாபகம்? நிறைய பேருக்கு கிறிஸ்மஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக வந்து ட்ரெஸ்ஸு, கிறிஸ்மஸ் வருது ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட்டு போனோம்னா டெக்கரேஷன். கிறிஸ்மஸ் அப்படின்னா ஸ்டார் கட்டுவாங்க, நிறைய சீரியல் லைட்டெல்லாம் போடுவாங்க. அப்புறம் அகைன் திரும்பி என்ன அப்படின்னு சொன்னால் பிரியாணி. ஸோ இல்லை அப்படின்னு சொன்னால் நான்வெஜ், நல்ல சாப்பாடு. அப்போது இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ், இன்றைக்கி உள்ள கிறிஸ்மஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாடு இந்த மாதிரி இந்தியா இந்த மாதிரி இடங்களில் வந்து கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் அதை வந்து நிறைய பேர் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் அப்படின்றது வந்து அது ஒரு கிறிஸ்தவர்களுடைய பண்டிகைன்னு மட்டும் இல்லை, இது எல்லாருக்கும் பண்டிகையாக மாறிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த மாலில் போனாலுமே வந்து ஒரு காலத்தில் ஸ்டாரெல்லாம் கட்டி தொங்க விட மாட்டாங்க. இன்னைக்கு எல்லா மால்லையும் கிறிஸ்மஸ்க்கு அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லா இடங்களிலையும் பாருங்க, நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இது கோயம்புத்தூரா, இது சென்னையா, இது நாகர்கோயிலா அப்படின்னு எல்லாம் யோசிக்கும். அதுவும் இங்கே பரவாயில்ல, சவுத்தில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பயங்கரமான டெக்கரேஷன் நடைபெறும். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக எங்கள் ஊரில் வந்து ஒரு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி லைவில் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அது எப்போவுமே வருஷம் ரொம்ப கிராண்டாக நடத்துவாங்க. அப்போ நானும் வந்து அந்த எதேர்ச்சியாக மொபைலில் பார்க்கும்போது அந்த லைவ் போயிட்டு இருந்துச்சு. சரி என்ன தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்துலான்னு பார்த்தா
ஒரு அழகான ஒரு அப்படின்னா ஒரு அழகான குரலிலே பாடக்கூடிய ஒரு பாடகி சினிமா பாடலை பாடிக்கொண்டிருக்கிறாரு. எங்க கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்ல பயங்கரமான ஆர்கெஸ்ட்ரா. அதுவும் அந்த எனக்கு திரும்பி நான் அந்த சேனலை திரும்பி பார்த்தேன். இது உண்மையிலே அந்த சேனல் தானா, சரி இது உண்மையிலே அந்த ஃபங்க்ஷன் தானா இல்லை வேற ஏதாவது தப்பி வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா அதே தான். அப்போ இன்னைக்கு கிறிஸ்மஸ் அப்படின்றது நிறைய பேருடைய வாழ்க்கையில் டெக்கரேஷனாக மாறிடுச்சு, நிறைய பேருக்கு ட்ரெஸ்ஸாக மாறிடுச்சு. ஆனால் ஒன்று நீங்கள் மறந்துடக்கூடாது, இதெல்லாம் எவ்வளோ நேரத்தில் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னால் 1 வீக், ஒரு வாரம். இந்த சந்தோஷம் ஒருவேளை இன்னையோட நிறைய பேருக்கு முடிஞ்சு போகலாம். அவ்வளோதான், பிரியாணியை சாப்பிட்டு படுத்து தூங்கி பாத்ரூம் போயிட்டோன்னா முடிஞ்சு. சரியா, சட்டையை போட்டு அழுக்கு பண்ணிட்டோன்னா அது பழைய சட்டை. இந்த டெக்கரேஷன் இந்த ஒரு வாரம் மட்டும்தான் இங்கே இருக்கும், அவ்வளோதான். அடுத்த சண்டே இது இங்கே இருக்காது. அதுக்கப்புறம் இது எந்த குப்பையில் கிடக்குன்னே தெரியாது. சில இடத்துல அடுத்த வருஷம் இதை தூசி தட்டி எடுக்க ஒரு மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் போயிடும். ஆனால் உண்மையாய் கிறிஸ்மஸ் அப்படின்றது போட்டிருக்கிற ட்ரெஸ்லையோ சாப்பிட்ற ஆகாரத்திலையோ பண்ணுற டெக்கரேஷன்லேயே இல்லையோ, கிறிஸ்மஸ் எது தெரியுமா? என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் வார்த்தையில் பேசியிருக்காரு தெரியுமா? அவருடைய வார்த்தை இருக்கு தெரியுமா? அது என்னுடைய உள்ளத்தில் நிறைவா இருக்குது பாருங்க. அது ஒரு செய்தி, அது ஒரு செய்தி, அது ஒரு நற்செய்தி, அது ஒரு இந்த செய்தியை யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு, எனக்கு ஒருவேளை உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் நிறைய பேருக்கு சோகமான கிறிஸ்மஸாக கூட இருக்கலாம். எல்லா கிறிஸ்மஸுக்கும் நீங்க ஒரு ஆளா இல்ல, நீங்க குடும்பமா வந்திருக்கிற நிறைய பேர் இந்த கிறிஸ்மஸுக்கு ஒருவேளை நீங்க தனியாக ஆளா இருக்கலாம். இந்த கிறிஸ்மஸ் மாதிரி எந்த கிறிஸ்மஸுமே எனக்கு இல்லை பாஸ்டர். அவ்வளோ நெருக்கத்திலையும் அவ்வளோ கஷ்டத்திலையும் நீங்க இருக்கலாம், வருத்தத்தில் இருக்கலாம், உங்களுக்கு பெரிய மன பாரம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனால் உண்மையில நம்புறேன் அது மாறிடும், கண்டிப்பா அது மாறும். எதனால மாறும்னா, இந்த டெக்கரேஷனால மாற்ற முடியாது, இந்த பிரியாணில மாற்ற முடியாது. எனக்கு ஒரு சட்டை இல்லையே அப்படின்னு கவலைப்படாதீங்க, என் வீட்டில் சீரியல் போடுறதுக்கு ஒரு ஆள் இல்லையான்னு கவலைப்படாதீங்க, ஒரு ஸ்டேஜில் வைக்கிறதுக்கு ஆள் இல்லையான்னு நீங்கள் எவ்வளோ கவலைப்படாதீங்க. நேற்றைக்கு இரவு பாஸ்டர்மாட்ட பேசிட்டு இருந்தேன். அப்படின்னா நேற்றைக்கு ராத்திரி கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு ஒரு மணி வரைக்கும் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ 1 மணிக்கு வீட்டில் இருந்து அப்படியே இறங்கி, சரி சர்ச்சில் எல்லாரும் மண்வெட்டி வச்சு வெட்டுற சத்தம் கேட்டுருச்சு, நிறைய பேச்சு சத்தம் கேட்டுருச்சு. உடனே சரி என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ள உள்ள விசிட் பண்ணேன். அப்போ உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர்ஸ் இந்த விஷயத்தை இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, ராத்திரி பகலாக உழைச்சி. ஒரு தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு வாலிப தம்பி பாத்ரூம் கழுவிட்டு இருந்தான், இன்னொரு வாலிப தம்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் இருக்கிற புல்லை வெட்டிட்டு இருந்தான் நைட்டு 1 மணிக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் உள்ள ஒரு ஜெபம் பண்ணிட்டு அகைன் நான் வீட்டுக்கு போய் பாஸ்டர்மாட்ட சொன்னேன். 2005 2005வது வருஷத்தினுடைய முடிவில் 2006வது வருஷம் 6வது வருஷம் இதே டிசம்பர் 25 25ஆம் தேதி சுப்பாத்தால் ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு வீட்டில் வச்சு நடக்குது. அங்கே தான் கிறிஸ்மஸ் சர்வீஸ், ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் சர்வீஸ். அப்போது நான் இந்த நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, இந்த பேப்பரில் ஒரு டிசைன் இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் சுற்றி அடி செலோடேப் அடிச்சிங்கன்னா அது ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி இருக்கும். அதுதான் அப்போ இருக்கிறதுல பெரிய டிசைன். ஸோ அதை ஒரு பாக்ஸை வாங்கி வச்சுட்டு நான் என்ன தேடுறேன் அப்படின்னு சொன்னால் ஆளை தேடினேன். எதுக்குன்னா ஒரு பக்கம் நான் ஒட்டிடுவேன், இன்னொரு பக்கம் ஒட்டுறதுக்கு ஆள் இல்லை. அதனால என்னன்னா இந்த செலோடேப் எல்லாம் கட் பண்ணி இந்த வாயில் இந்த இடத்துல ஒட்டிட்டேன், ஃபுல்லாக ஒட்டிட்டு ஒன்றொன்னா எடுக்கிறதுக்கு அதான் வசதி அப்படின்னு. அப்போ ஒரு பக்கத்தை எடுத்து ஒட்டிட்டு இன்னொரு பக்கத்தை இது பண்ணி டிசைன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்கு நேர ஆப்போசிட்டில் சிஎஸ்ஐ பீட்டர் சர்ச் அங்கே இருக்குது. அந்த சர்ச்சில் திடீர்னு ஓ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா ஒரு 20 பசங்க சர்ச்சு வாசலில் ரோட்டில் நின்று கத்தி ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. உள்ள ஒரு 20 பேர் டிசைன் பண்ணி டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நினச்சேன் சரி ஓகே. அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நடத்தின சர்ச்சில் நிறைய வாலிபர்கள் இருப்பாங்க. த ஃபர்ஸ்ட் ஆல் 2006 கிறிஸ்மஸுக்கு முதல் ஆளாக அந்த டெக்கரேஷன் பண்ணிட்டு வரும்போது நான் ஒன்றும் கவலை எல்லாம் படலை, சந்தோஷம் தான் பட்டேன். சரி பரவாயில்ல, ஆனால் ஒரு நாள் ஆண்டவருடைய பிறப்பு உண்மையானதாக இருக்குமானால், கர்த்தருடைய வருகை தாமதிச்சா கண்டிப்பா எனக்குள்ளே இருக்கிற வார்த்தை, கர்த்தர் பேசின வார்த்தை, உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்கள் நடந்து வருவார்கள். ஒரு நாள் இந்த நிலைமை மாறும், ஒரு நாள் இந்த சூழ்நிலை மாறும்.
ஒரு நாள் கர்த்தர் பயன்படுத்துவார் அப்படின்னு அந்த கிறிஸ்மஸ் ஆராதனையை ஒரே ஆளா சேர் போட்டு ஒரே ஆளா PA சிஸ்டம் ரெடி பண்ணி ஒரே ஆளா டெக்கரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். அப்பதான் அந்த 1 மணிக்கு இரவுல போய் ரூம்ல போய் மனதார ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருச்சபையில் இருக்கிற வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க பெரியவங்க எல்லாம் அந்த உழைக்கிறத பார்த்தா ஒன்றுமே, நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், வேலை செய்கிறேன், ஆனால் வந்து எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அதனால இது 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 மட்டும் சாட்சின்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையா 8th ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது எங்களுடைய தகப்பனாருடைய குடிப்பழக்கத்தினால ஒரு கிறிஸ்மஸ் கூட எங்களுக்கு நல்ல கிறிஸ்மஸாக இருந்ததில்லை, சமாதானமான கிறிஸ்மஸாக இருந்ததே இல்லை. வீட்டுக்கு வரும்போதே பயப்பட்டுட்டு தான் வருவோம். என்ன எங்கள் அப்பா நீ குடிச்சிட்டு என்ன ரகலை பண்ண போறாருன்னே தெரில. எந்த கிறிஸ்மஸுக்கும் நாங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டதெல்லாம் பெருசாக தெரில. ஒருவேளை எங்கள் சித்தி வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு ஒரு நல்ல சாப்பாடு அப்படிதான் இருக்கும் எங்களுடைய வீட்டில். ஆனால் இன்றைக்கு நான் நம்புகிறேன், இல்லவே இல்லை, அவருடைய வார்த்தை, அவருடைய பிரசன்னம் ஒரு மனுஷனை மாத்திருச்சு, ஒரு குடும்பத்தை மாத்திருச்சு, சூழ்நிலையை மாத்திருச்சு. இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், பிரதர் சோர்ந்து போகாதீங்க, பிரதர் சிஸ்டர் சோர்ந்து போகாதீங்க. இந்த கிறிஸ்மஸுக்கு நீங்க கண்ணீரோட வந்து இருக்கிறீங்க, ஆனா கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா அடுத்த வருஷம் நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நம்புறவங்க நல்ல மேல கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, கர்த்தர் உங்களை வாழ வைக்கிறத நிச்சயமாய் நிறைவேற்றுகிற வல்லவர். ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். ஆண்டவரே இதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷம், ஒரு சின்ன சந்தோஷம், இது பிள்ளைகளுடைய சந்தோஷம். ஆனா உண்மையான சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்க அந்த நாள் பிறந்த நாளிலே இருந்த அப்படியே போங்களேன், ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போங்களேன். அன்னைக்குள்ள கிறிஸ்மஸ் எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அன்னைக்கு இருக்கிற கிறிஸ்மஸ் எப்படி இருந்திருக்கும்? அன்னைக்கு மாட்டு தொழுவத்தில் இருக்கிற வைக்கோல் வந்து ஷோரூம்ல வைக்கிற வைக்கோலுங்களா? ஹலோ சொல்லுங்க. அன்னைக்கு இருக்கிற மாட்டு தொழுவத்தில் இருக்கிற வைக்கோலை வந்து எல்லாரும் அழகா, ஐயோ இந்த வைக்கோல் எவ்வளோ அழகா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல மாட்டு தொழுவத்து பக்கத்துல போயிட்டு இந்த மாட்டு தொழுவம் எவ்வளோ அழகா இருக்குது, மாடு எவ்வளோ அழகா இருக்கு அப்படியே சொல்லுவாங்க. சொல்லுங்க. அன்னைக்கு நிறைய பேருக்கு முன்னாடி மாட்டு தொழுவும் வைக்கோலும் என்னத்தை எப்படி தெரிஞ்சிச்சுன்னா அசிங்கமா தெரிஞ்சிருச்சு. அதுக்கு பக்கத்துல யாருமே போக மாட்டாங்க. ஆனா இயேசுன்ற ஒருத்தர் அந்த மாட்டு தொழுவத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், இயேசுன்ற ஒருத்தர் அந்த வைக்கோலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், அந்த வைக்கோல் இன்றைக்கு, அந்த மாட்டு தொழுவம் இன்றைக்கு டெக்கரேட் பண்ற பொருளாக மாற்றப்படுகிறது. இயேசுன்ற ஒருத்தர் எனக்குள்ள வந்துட்டார்னா என்னுடைய தாழ்வுகள், என்னுடைய பலவீனங்கள் பலனாய் மாறும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நம்புறீங்களா இல்லையா? இன்னைக்கு போய் நிறைய பேர் இந்த குடில்னு சொல்லுவாங்க, குடில் தானே, இங்க அதுக்கு பேர் குடில் தானே. இந்த குடில் அப்படின்றது ஒரு சின்ன மாட்டுத்தொழுவம் மாதிரி பண்ணி உள்ளுக்குள்ள வந்து 12 தூதர்களை வச்சு, அப்படின்னா இயேசுநாதருடைய பிறப்பு அந்த மாதிரிலாம் வச்சு சீரியல் லைட் எல்லாம் போட்டு ஒரு கொஞ்சம் வைக்கோல் அப்படின்றத எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்து அதை வீட்டுக்கு முன்னாடி வச்சு சீரியல் லைட்டு போட்டால் ரோட்டில் போகிற எல்லாருமே திரும்பி பார்த்து ஒரு டைம் பார்த்துட்டு போவாங்க. நிறைய பேர் வந்து உங்கள் வீட்டில் குடில் வச்சுருக்கீங்களா, வந்து பார்த்துட்டு போட்டுமான்னு கேட்பாங்க. ஆனால் இந்த வைக்கோல் வந்து ஒரு நாள் இயேசு பிறக்கும்போது அது மதிப்புள்ளது இல்லை, அது மதிப்புள்ளது இல்லை. நீங்கள் இயேசு ஏறின கழுதையை பாருங்க, இயேசு ஏறின கழுதை, அந்த கழுதையை யாரும் மதிக்கிறது இல்லை. அந்த கழுதை ஒரு பெரிய ராஜா ஏறி போகிற கழுதெல்லாம் கிடையாது. ஆனால் இயேசு ஏறினதுக்கு பிறகு அந்த கழுதைக்கு இன்னைக்கு வரைக்கும் மதிப்பு இருக்குல்ல. இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸுக்கு வேற ஒன்றையுமே கேட்காதீங்க ஆண்டோடைய பிள்ளைங்க. நான் புது ட்ரெஸ் போடல, எனக்கு புது ட்ரெஸ் இல்லாமல் நான் போடாமல் இல்லை, கண்டிப்பாக அப்படி இல்லைங்க. நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க கூட நீங்கள் எப்படியாவது புது ட்ரெஸ் போடணும் வாங்கிக்கிறது. நான் ஏன் புது ட்ரெஸ் நான் போடலை அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் எல்லாருமே புது ட்ரெஸ் போடும்போது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. அப்படின்னா நமக்கு இல்லையே அப்படின்ற ஃபீல் எனக்கு இருந்துச்சு. நம்ம ஏன் இவ்வளோ, நம்ம வீட்டு மட்டும் ஏன் இப்படி இருக்கு, நம்ம அப்பா மட்டும் ஏன் இப்படி இருக்காரு, நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு புது ட்ரெஸ் இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண. அன்னைக்கு எல்லாரும் புது ட்ரெஸ். ஸோ என்ன அப்படி இது சும்மா நீங்கள் செய்யணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இல்லை 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 இல்லை, அப்படிப்பட்ட பண்டிகை நாட்களில் பிறந்த நாள் வரும்போது நான் புது ட்ரெஸ் போட்டு இன்னொருத்தருடைய மனசை கூட வருத்தப்படுத்த வேண்டாம். பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. புது ட்ரெஸ் போட்டால் தான் கிறிஸ்மஸ், புது ட்ரெஸ் போட்டால் தான் நியூ இயரு, புது ட்ரெஸ் போட்டால் தான் பிறந்த நாள் அப்படின்றத இல்லை அப்படின்றத இது சொல்கிறதுக்காக தான் அப்படி நினச்சி தான் நான் அதை பண்ணியிருக்கிறேன்.
ஆனால் ஒன்று நான் நம்புகிறேன், என்னுடைய வாழ்க்கை இயேசு எனக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அலங்கோலமாக தான் இருந்துச்சு. அலங்கோலமாக தான் இருந்துச்சு. யாருமே மதிக்கலை பாருங்களேன், யாருமே மதிக்கலை பாருங்க, யாருமே தேடி வரலும் இல்லை பாருங்க. ஆனால் அவருடைய வார்த்தையும் அவரையும் நம்ப ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு அவர் எனக்குள்ள வாங்க ஆண்டவர், எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்கள் வந்தால் போதும், நீங்கள் வந்தால் போதும், நீங்கள் வந்தால் போதும், நீங்கள் எனக்குள்ள பிறக்கணும் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை அதுக்கு ஒப்பு கொடுக்குறேன். அது சாதாரணம் இல்லை, ரொம்ப கடினமானது. நிறைய உலகத்தை வெறுக்கணும், அவமானத்தை வெறுக்கணும், நிந்தைகளை சகிக்கணும். எல்லாத்தையும் சகிக்கும் போது தான் இயேசு என் உள்ளத்துக்குள்ளேயே கர்த்தர் பிறப்பார். ஆனால் இயேசு பிறந்ததற்கு பிற்பாடு உங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒளிமயமாகும், வெற்றியாக மாறும். இயேசு பிறக்கிற சாதாரணமான மனிதன் அசாதாரணமாய் மாற்றப்படுவான். இயேசுவை ஹalleluya அனுமதிக்கப்பட்ட அந்த மாட்டு தொழுவம் இன்று உலகமெங்கும் பேசப்படுகிற ஒரு மாட்டு தொழுவமாய் மாறினது போல உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஹalleluya. கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம், நன்றி நன்றி நன்றி. எனக்குள்ளே பிறக்கிறவர் அவர் நல்லவர். சொல்லுங்க, எனக்குள்ளே பிறக்கிறவர். நீங்க எனக்குள்ள வாங்க ஆண்டவரே. முழு பலத்தோட எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்குள்ள வாரு. சத்தத்தை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சி ஒண்ணுக்கும் பயப்பட வேண்டாம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிற தேவன். சொல்லுங்க, வேற எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். இந்த கிறிஸ்துமஸ் அன்றைக்கு உண்மையான ஒரு பிறப்பு என் உள்ளத்துக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. உங்க வார்த்தை வரட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு இருந்த மகிழ்ச்சி, அன்றைக்கு இருந்த தம்பிகை இப்பொழுது கடந்து வரட்டும். இயேசுமானிடனாய் இந்த லோகத்தை அவர் மீட்ட. எஸ், எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன். கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம், நீ நல்லவ நல்லவ நல்லவ. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். சத்தமாய் இரவின் ஒளியாய் இந்த லோகத்தை மீட்டிட நீ நல்லவ 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 நல்லவ. ஆமென், ஹalleluya. பிரதர் சிஸ்டர், இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் அன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் வருகிற அவமானங்கள், நிந்தைகள், இது எல்லாத்தையுமே எந்த பொருட்டையும் எடுக்க வேண்டாம். ஆண்டவர் யாரை தான் செலக்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னார், உங்களை தான். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஸோ இந்த கிறிஸ்துமஸ் அன்றைக்கு இந்த 3 வார்த்தையை ஆண்டவர் தர்றார். நம்பர் 1, முதலாவது கர்த்தருடைய பிறப்பை மேய்ப்பர்களுக்கு சொல்லுகிறதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னா, அன்ஃபிட்டா இருக்கிறதுனால கர்த்தர் அவர்களை செலக்ட் பண்ணார். நம்பர் 2, இரண்டாவதாக சொல்லுங்க, கேட்கல, நீங்க பக்கத்தில் சொல்லுங்க, எந்த கேள்வி கேட்டாலும், எந்த கேள்வி கேட்டாலும் நான் நம்புறேன். நம்புறதுனால மேய்ப்பர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நம்பர் 3, மூன்றாவதாக சகிக்கிறதுனால கர்த்தர் அவர்களை தெரிந்து. ஹalleluya. ஸோ உங்க எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். இயேசு உங்க இருதயத்தில் பிறப்பார், உங்களை ஃபிட் பண்ண போறார். கர்த்தர் உங்களை நம்புறவங்களா கர்த்தர் மாற்ற போறார். நீங்க நம்புற மாதிரி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறார். இதுவரைக்கும் சந்தேகமா இருந்த உங்க சந்தேகத்தை எல்லாம் முறியடிக்கிறது மாதிரி ஒரு தேவதூதனை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போறார். இனி அவருடைய வார்த்தையை குறித்து நீங்கள் சந்தேகப்பட மாட்டீர்கள்.
அவ்வளவு அற்புதங்களை உங்களுடைய கண்கள் காண போகிறது. உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய தைரியத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. உங்களை ஆண்டவர் ரொம்ப அழகா உருவாக்க போறாரு. ஸோ சந்தோஷமா இருங்க, ரொம்ப ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு சண்டை சமாதான குறைவு வருவதற்கு இடம் கொடுக்காதீங்க. ஸோ அப்படி வந்தாலும் உள்ளுக்குள்ள நீங்க கொண்டு போய் சேர்க்காதீங்க. ஸோ இனி வந்து ஒரு 7 days, ஒரு 6 நாள் தான் இருக்கு இந்த புது வருஷத்தை சந்திக்கிறதுக்கு. நல்ல ஜபத்தோட எதையும் யோசிக்க வேண்டாம். கர்த்தர் சொல்கிறார், முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன், அது வனாந்திரத்தில் வழியை, அவாந்திர வழியிலே நான் உனக்கு ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன். ஆமென் சொல்லுவோம். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸை உங்களுக்கு சந்தோஷமாவே மாற்றுவாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடி ஆமென். இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் அவர் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி தேசம் எங்கும் பரவ போகிறது. கோயம்புத்தூர்ல சீக்கிரமா எழுப்புதல் வரப்போகிறது. தமிழ்நாட்டிற்கு ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. இந்தியாவுக்கு ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. உலக நாடுகளுக்கு இயேசு பெரியவர் என்கிறதை பறைசாற்றுகிற ஒரு நாள். ஆமென். கரங்களை எல்லாரும் மேல கரங்களை தட்டி praise the Lord. Hallelujah. ஆமென். பின்னாடி இருக்கிறவர்கள் வரைக்கும் இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் நற்செய்தி சாற்றிடுவோம். சத்தமாய் இயேசு மானிடனாய் பிறந்தார். மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை மேய்த்திருக்க, மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, தூதர்கள் வானத்திலே ஒன்றி தேவனை துதித்தனரே. சொல்லுவோம். தூதர்கள் கைய மேல தட்டி இயேசு மானிடனாய்
கையை பிடிச்சு ஹாப்பி கிறிஸ்மஸ், காட் பிளஸ் யூ, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு ஒரு கெட்ட செய்தி கூட வரக்கூடாது. இன்றைக்கு நீங்க அவங்கள எவ்வளவு சந்தோஷப்படுத்த முடியுமோ, மேய்ப்பர்களை சந்தோஷப்படுத்துறது மாதிரி இந்த சத்தத்தை சர்ச்சில் இருந்து கேட்கிறவங்க, லைவ்ல இருக்கிறவங்க, எந்த இடத்துல இருந்தாலும் அந்த சந்தோஷம் சமாதானம் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். அப்பா, புதிய வருஷத்தை சந்தோஷத்தோட நாங்க நுழையணும். 31ஆம் தேதி இரவு அந்த கூட்டத்தில் யாரும் பலவீனப்படக்கூடாது. ஆண்டவரே, எந்த குடும்பத்திலையும் சிக்கு வரக்கூடாது, சமாதான குறை வரக்கூடாது. சந்தோஷமா அந்த புதிய வருடத்துக்குள்ள நுழைவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.